சேர்ந்திடாமல் உயிரேறு. பாண்டிச்சேரியிலேருந்து சந்திரான்றவங்க எங்கள் அண்ணனை தேடி கொடுங்கன்னு நம்ம உறவு தேடி செட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசுவோங்க. சந்திராம்மா, சொல்லுங்க. உங்கள் சொந்த ஊர் எது? வாசுதேவநல்லூர். வாசுதேவநல்லூர். நல்லூர். இப்போ எங்கே இருக்கீங்க? இப்போ நான் பாண்டியில் இருக்கிறேன். பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கீங்க. எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில்? என் கூட பிறந்தவங்க வந்து 2 அண்ணா சொல்லுவாங்க, அம்மா, ஒரு அக்கா. அண்ணன் பேர் வந்து ஆறுமுகம், இன்னொரு அண்ணன் பேர் வந்து சுப்பிரமணியம், அக்கா பேர் வந்து சுப்பம்மாள் சொல்லுவாங்க. அம்மா வந்து என்னையும் அண்ணனையும் இட்டுன்னு வந்துட்டாங்க வெளியில். பாண்டிச்சேரியில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? பாண்டிச்சேரியில் இப்போ நான் வந்து ஒரு 25 வருஷமா இருக்கிறேன் மேடம். 25 வருஷமா அங்கேயே இருக்கீங்க? அங்கேயே படித்ததெல்லாம் அங்கே தான்? அங்கெல்லாம் கிடையாது, கல்யாணம் பண்ணிட்டு வந்தது தான் பாண்டிச்சேரி. சரி, இப்போ இந்த வாசுதேவநல்லூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு எப்போ போனீங்க? 5 வயசு இருக்கும் மேடம். 5-4 வயசு இருக்கும், 2 தான். யார் கூட போனீங்க? அம்மா தான் கூட்டிகிட்டு போனாங்க, அண்ணனையும் என்னையும். அப்போ அப்பா எங்கே இருந்தாங்க? அப்பா இருக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியாது மேடம். அம்மா பேர் வந்து லட்சுமி. அம்மா தான் இட்டுன்னு வந்தாங்க என்னையும் அண்ணனையும். கூட்டிகிட்டு வந்துட்டு ராமேஸ்வரத்தில் சேர்த்தாங்க? ஆமாம். அண்ணா வந்து மதுரையிலே எங்கே விட்டாங்க. என்னை மட்டும் 2 பேரையும் ஒரே இடத்துல விடல? இல்லை, என்னை மட்டும்தான் ராமேஸ்வரத்தில் கொண்டு வந்து விட்டு இறந்துட்டாங்க உடம்பு சரியில்லாமல். ஆமாம் ஆமாம். அப்புறம் என்ன ஒரு டாக்டர் கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டாங்க. ஓ. ஆனால் உறவுகள் இருக்கிறாங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. எங்கே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க? வாசுதேவநல்லூரில் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அம்மா வழியில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்பா வழியிலையும் இருக்கிறாங்க. ஆனால் உங்களை யாரும் பார்க்க வரல? இன்ன வரைக்கும் பார்த்ததே இல்லை. நான் எங்கே இருக்கிறேன்னா இல்லையானே தெரியாது யாருக்குமே. எத்தனை வருஷம் இருக்கும் கிட்டத்தட்ட? 84-85 இருக்கும் மேடம். 84-85. அப்பத்துலேருந்து நீங்கள் யாரை தேடிட்டு இருக்கீங்க? நான் வந்து அண்ணன் வழியில் தேடணும், நமக்கு சொந்தம் இருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு வேணும் மேடம். எல்லாரும் அண்ணாதான் கேட்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது மேடம். நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுத்தீங்க? எதுவுமே எடுக்கல மேடம். நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு தான் வந்தேன். நான் உங்களுக்கு தோணுச்சு? இப்போ வாசுதேவநல்லூரில் உங்கள் அப்பாவுக்கு சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் அங்கே இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அவங்க எல்லாம் எந்தெந்த வேலையில் எந்தெந்த பொசிஷனில் அப்போ இருந்தாங்கன்றது ஞாபகம் இருக்கா? தெரியல மேடம். அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல? அம்மா சொல்லியிருக்கிறாங்கன்னா நல்லா இருந்தோம், நல்லா வசதியாக இருந்த ஃபேமிலி தான், ஏதோ பிரச்சனை இல்லை. அம்மா வந்து அவங்க நாத்தனாருங்க பிரச்சனையே என்னன்னு தெரில மேடம். அதனால என்னையும் அண்ணனையும் எட்டுன்னு வெளியில் வந்துட்டாங்க. தாத்தா பாட்டி பேர் சொல்லியிருக்காங்களா? ஆனால் இருந்தாங்க, ஆனால் எனக்கு பேரெல்லாம் தெரியல. பேரெல்லாம் தெரியல. ஆனால் சொல்லுவாங்க வாசுதேவநல்லூர் சுப்பிரமணியபுரம்னு சொல்லுவாங்க அடிக்கடி. இது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, நான் காதில் வாங்கி. வாசுதேவநல்லூரில் சுப்பிரமணியபுரம் அங்கே தான் சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனால் அண்ணன் பேர் ஆறுமுகம், அது மட்டும்தான் தெரியும்? அது மட்டும்தான் தெரியும் மேடம். அம்மா வந்து அடிக்கடி சொல்லியிருக்காங்க சொந்தக்காரங்க சொல்லுவாங்க. ஆமாம், வாசுதேவநல்லூர் அத்தை இருக்கிறாங்க, மாமா இருக்கிறாங்க, உறவெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் எனக்கு தெரியும். சரி, இங்கே நம்ம உறவு தேடி நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு வந்து சொந்தங்கள் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும் மேடம். ஏன்னா எனக்கும் வந்து 45 வயசு ஆகுது. நம்ம பிள்ளைங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கிறாங்க, அண்ணன் வழி இருக்கிறாங்க, அத்தை வழியில் இருக்கிறாங்கன்னு ஒரு சொந்தம் சொல்லிக்கலாம். நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் மேடம். யாருமே இல்லாத பிள்ளைங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன் பிள்ளைங்கள. இன்றைக்கி ஆனால் பசங்க நல்லா இருக்கிறாங்க. எனக்கு தான் ஒரு ஆசை, இப்படி போனால் கிடைப்பாங்களா, நமக்குன்னு யாராவது இருந்தால் தேவலாம். என்னதான் வீட்டுக்கார வழியில் சொந்தம் இருந்தாலும் கூட நமக்கு இல்லையேன்ற அர்த்தம் எனக்கு இருக்கும். எத்தனையோ உறவுகளை நாங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம டீம் வந்து தேடி கண்டுபிடிச்சி சேர்த்து வச்சுருக்காங்க. சந்திரமாவையும் நம்மளை நம்பி நம்ம உறவு தேடி டீமுக்கு வந்திருக்காங்க, தேடி கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு. நம்ம டீம் கண்டிப்பாக அதுக்கான முயற்சி எடுப்போம், கிடைப்பாங்கன்ற நம்பிக்கையோட மீண்டும் அடுத்த உறவு தேடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். சொந்தம் தேடி
எல்லாமே